பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? வள்ளியம்மா நடுக்கூடத்துல உட்காந்து மருமக சுட்டு கொடுத்த பூரிய நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க பையன் அங்க வந்து ஏதோ அவங்க கிட்ட கேட்டாரு. என்னன்னு சொல்றது? வள்ளியம்மாக்கு சுருக்குன்னு கோவம் ஏறிடுச்சு. டேய், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ அப்படின்னு வாய் விட்டு சபிச்சிட்டாங்க. இதை கேட்டு அவங்க பையனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உள்ள பூரிய சுட்டுட்டு இருந்த அவங்க மருமகளுக்கு இந்த காரியம் காதுல கேட்ட உடனே வெளியே கரண்டியோட ஓடி வந்தா. அத்தை, என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி யாரை சபிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. வள்ளியம்மா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, தோ உன் புருஷனை தான் தேவையில்லாம என்கிட்ட வந்து அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு கோவமா சொன்னாங்க. உடனே வள்ளியம்மாவோட மருமக, அத்தை என்ன கேட்டா என்ன, அவர் உங்க பிள்ளை தானே, அதை லாபகமா எடுத்து சொல்லுங்க, அதுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுக்குறீங்க நடு வீட்டுல நின்றுக்கிட்டு அப்படின்னு அவங்க மருமக எடுத்து சொன்னாங்க. ஆனா வள்ளியம்மா அதுக்கு பதிலா, நான் என்னன்னு சொல்றது, இவன் மூத்த பையனாச்சேன்னு எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தேன், இப்படி குடிக்கார பையனா ஆவான்னு நான் நினைச்சும் பார்க்கலையே, எங்க குடும்பத்தோட பேரே கெட்டு போச்சு, பாரு எப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறான், அதுதான் பெத்த வயிறு எரியுது, அந்த கோபத்துல தான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு வள்ளியம்மா சொல்லிக்கிட்டாங்க. இருந்தாலும் வள்ளியம்மாவோட மருமகளாலையும் அவங்க பையனாலையும் இதை ஏத்துக்க முடியல. தாய் விட்ட சாபமாச்சு, என்ன நடக்குமோ எப்படி ஆகுமோன்னு கலங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் இப்படி தேவையில்லாத சாபங்களும் வந்திருக்கலாம், அல்லது நம்ம செஞ்ச தவறால சில சாபங்கள் வந்திருக்கலாம். வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? இனி ஒரு சாபமும் இராது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமாங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சாபமான அந்த சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டதுனால இனி உங்களுக்கு ஒரு சாபமும் இராது. God bless you all.